ஹாய் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் டிரைவ் தமிழின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காரில் என்னென்ன ரீசன்ஸ்னால செக்கின் லைட் எரியுது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ப்ரீஃபான விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் உனக்கு கொடுக்க போகிறேன். பொதுவாக காரில் ஒரு 20-25 ரீசன்ஸ்னால செக்கின் லைட் வந்து எரியும். அதை பற்றி நான் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஒரு கார் ஓனராக இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது செக்கின் லைட் எரிஞ்சான்னா உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ரைட் அண்ட் டிரைவ் தமிழ். நான் உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம கீ ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த செக்கின் லைட்டு வேறு நோட்டிஃபிகேஷன் லைட்டு எல்லாமே காமனாக எரியும். செக்கின் லைட்டு, ஹேண்ட் பிரேக்கு, பவர் ஸ்டேரிங்கு, அப்புறம் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எரியும். அதுக்கப்புறம் நம்ம கீயை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லைட் எதுவுமே ஆஃப் ஆயிரும். பொதுவாக எதுவுமே இருக்காது. இன்கேஸ் இந்த ஹேண்ட் பெல்ட்டு, அப்புறம் சீட் பெல்ட்டு, அப்புறம் அந்த பெட்ரோல், லோ பெட்ரோல், இந்த மாதிரிப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தான் எரியுமே தவிர இந்த செக்கின் லைட்டு, பவர் ஸ்டீரிங் லைட்டு, இந்த ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனும் எரியக்கூடாது. இதுதான் நல்ல ஒரு என்ஜின் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த செக்கின் லைட்டு என்னென்ன காரணத்தினால எரியுது அப்படின்ற ரீசனை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த செக்கின் லைட் எரியறதுக்கு ஒரு 20-25 காரணங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். என்னென்ன காரணத்தினால செக்கின் லைட் எரியுது அப்படின்ற ரீசனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த செக்கின் லைட்டை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பேசிக்கலன்னு சொல்கிறேன். நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். கம்ப்யூட்டரில் CPU அப்படிம்பாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் அந்த கம்ப்யூட்டரோட மெயின். அதுதான் இந்த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி தான் நம்ம காருக்கு பார்த்திங்கன்னா ECU அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். ECU அப்படின்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு. இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட சென்சாரு, ஏகப்பட்ட வால்வ்ஸு, அந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்து இன்டகிரேட்டடாக என்ஜினு கூட இதில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இதில் கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு 20-25 வால்வ்ஸு அண்டு சென்சார்ஸு அண்ட் ப்ளக்ஸு, இதில் ஏதாவது ஒன்றில் கரெக்டாக கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னாலும், அதோட சிக்னல் கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கூட நம்மளோட என்ஜினில் வந்து அந்த செக்கின் என்ஜின் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டேஷ்போர்டில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். இதுதான் ரீசன். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சென்சாரு, என்னென்ன வால்வ்ஸு இதில் வந்து இன்டர்கிரேட்டடாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை திருப்பி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் ஏர் ஃப்ளோ சென்சார். இந்த ஏர் ஃப்ளோ சென்சார் வந்து ஏர் ஃபில்ட்ரு பக்கத்தில் இருக்கும். ஏர் ஃபில்ட்ரு தாண்டி இன்ஜினுக்கு போகிற ஏரோட ஃப்ளோ வந்து இது வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனால் கண்டிப்பாக வந்து செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிரும். ரெண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார். இந்த சென்சார் வந்து ஃபியூல் கேஜ் பக்கத்தில் இருக்கும். அந்த வெளியே வர ஃபியூலோட ப்ரெஷரை இது வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரோ இருந்தால் இது வந்து செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சு விட்டுரும். அப்புறம் மூணாவது ரீசன் பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் பெட்லோ சென்சார். இந்த சென்சார் எங்கே இருக்குன்னா நமக்கு பெடலுக்குள்ளே இருக்கும். அந்த ஆக்சிலரேஷன் பெடலுக்கு கீழே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலரேஷன் கொடுக்குறோமோ அந்த இது வந்து என்ன பண்ணுன்னா ஆக்சிலரேஷன் இந்த சென்சார் வந்து த்ரோட்டில் பொசிஷன் சென்சார் இதுவும் ரெண்டும் மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த த்ரோட்டில் அந்த சென்சாரை மேட்ச் பண்ணோம். இதில் எதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா செக்கின் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிரும். அப்புறம் நாலாவது காரணம் என்ன பார்த்தோம்னா த்ரோட்டில் பொசிஷன் சென்சார். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் கேபிள் வந்து இந்த த்ரோட்டில் பொசிஷன் சென்சார் மூலமாக தான் எவ்வளோ ஃபியூல் உள்ளே போகணும் அப்படின்ற அலோவ் பண்ணுற இதை இந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். இதில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனாலும் செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிரும். அப்புறம் அஞ்சாவது ரீசன் என்ன பார்த்தோம்னா கேம் பொசிஷன் சென்சார். இது பார்த்திங்கன்னா அந்த கேமுக்குள்ளே இருக்கும் அந்த சென்சாரு. அந்த கேம் பொசிஷன் கரெக்டாக வருதா அப்படின்றது எவ்ரி டைம் செக் பண்ணிட்டே இருக்கும். அந்த கேமோட பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறிச்சு, மிஸ் மேட்ச் ஆச்சு, கரெக்டாக சிக்னல் வரல அப்படின்னா உடனே செக் இன்ஜின் லைட் வந்து எரிய விட்டுரும். அப்புறம் ஆறாவது ரீசன் என்ன பார்த்தா ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சார். இது ஃபியூலோட டெம்பரேச்சர் எப்போவுமே சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் ரொம்ப கம்மியாகவும் இருந்ததுன்னா அப்போ நோட்டிஃபிகேஷன் செக் இன்ஜின் நோட்டிஃபிகேஷன் வந்து எரிய விட்டுரும்.
அப்புறம் 7வது ரீசன் வாட்டர் செப்பரேட்டர் சென்சார். இந்த வாட்டர் செப்பரேட்டர் சென்சார் வந்து பொதுவாக டீசல் என்ஜினில் எல்லாமே அதிகமாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா வாட்டரும் டீசலும் மிக்ஸ் ஆகி சிலிண்டருக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி போயாச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லைட் எரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்சார் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா செக் இன்ஜின் லைட் வந்து எரிய விட்டுரும். அப்புறம் 8வது ரீசன் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இன்லெட் சென்சார். இதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து உள்ளே வந்து எவ்வளோ ஏர் போகுது அப்படின்றத இது மானிட்டர் போகணும். இதில் எதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இதுவும் லைட் செக் இன்ஜின் லைட் வந்து எரிய விட்டுரும். 9வது ரீசன் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். இது கூலண்ட் ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கூலண்ட் ஆயிலோட டெம்பரேச்சர் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஜாஸ்தியாகி போச்சுன்னா இந்த செக் இன்ஜின் லைட்டும் எரிய விடும். அதே நேரத்தில் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஹை டெம்பரேச்சர் அந்த வார்னிங் நோட்டிஃபிகேஷன் லைட்டும் எரிய விடும். இந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர் வந்துட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்டாதீங்க, அடுத்த செகண்டில் நிப்பாட்டி விட்டுருங்க. அப்புறம் 10வது ரீசன் என்னென்னா எக்ஸாஸ்ட் கேஸ் ஆக்சிஜன் சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் மஃப்ளரில் கீழே இருக்க 2 சென்சார் மாட்டியிருப்பாங்க. இது வெளியே அவுட்லெட் வர அந்த எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சென்ஸ் பண்ணோம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபயர் ஆகுதா, கரெக்டாக ஃபயர் இல்லையா ஃபுல்லாக அப்படின்றது அது கெஸ் பண்ணிடும். அந்த மாதிரி கரெக்டாக ஃபயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செக் இன்ஜின் லைட் வந்து எரிய விட்டுரும். 11வது ரீசன் கிராங்க் ஸ்டார்ட் பொசிஷன் சென்சார். இந்த கிராங்க் வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கிறப்ப அது சென்சார் வந்து சென்ஸ் ஆகிட்டும். ஒவ்வொருட்டையும் அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு இந்த சென்சார் சென்ஸ் ஆகும். அதில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா என்ஜின் செக் லைட் வந்து எரிஞ்சிரும். அப்புறம் 12வது ரீசன் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ மிக்சிங் ரேஷியோ சென்சார். இது பார்த்திங்கன்னா உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறப்ப ஏரோட பெர்சன்டேஜும் அப்புறம் ஃபியூலோட பெர்சன்டேஜும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் ஆகி உள்ளே போகணும். அந்த மிக்சிங் ரேஷியோ மாறினுச்சு அப்படின்னா அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி செக்கின் லைட் வந்து எரிய விட்டுரும். அப்புறம் 13வது ரீசன் வந்து இன்ஜெக்ட்ரு கரெக்டாக வேலை செய்யலை, ஃபியூல் இன்ஜெக்ட்ரு கரெக்டாக வேலை செய்யலை அப்படின்னாலும் செக்கின் லைட் வந்து எரிஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டரோட ஃபேனில் வர ப்ளக்கும் கரெக்டாக கரெக்டாக அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபேன் சரியாக ஓடாமல் இருக்கும், சரியாக ஜெர்க்காக ஓடாமல் இருக்கும். அப்புறம் அந்த ரேடியேட்டர் கரெக்டாக வேலை செய்யாமல் இருந்தால் கூட அந்த செக் இன்ஜின் லைட் வந்து கண்டிப்பாக எரியும். அப்புறம் 15வது ரீசன் இக்னேஷன் காயில். அப்புறம் இக்னேஷன் காயில்ன்றது வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். அப்போ அது ஸ்பார்க் ப்ளக்கு உண்டான அந்த பவர் இக்னிஷன் காயில் ஜென்ரேட் பண்ணணும். அந்த பண்ண முடியலை அப்படின்னா செக் இன்ஜின் லைட்டு கண்டிப்பாக எரியும். அப்புறம் 16வது ரீசன் ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு. இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு அப்படின்ற பட்சத்தில் என்ஜின் நம்ம ஐடியலாக விட்டுருக்கப்ப ஒரு 1000 RPM ஓடுதுன்னா 1000 RPMத்தில் அப்படியே ஸ்டெஃப்டாக நிற்கணும், மேலே ஏறி இறங்கக்கூடாது. அது மாதிரி ஏசி போட்டோம் அப்படின்னா 1000னா 1500 அப்படி இல்லை நிற்கணும். அந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக தான் இந்த ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால்வு வந்து கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக வேலை செய்யாது அப்படின்னாலும் செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிரும். அப்புறம் 17வது ரீசன் ஸ்பார்க் ப்ளக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் செக் லைட் எரியும். அதில் ஜாஸ்தியாக கார்பன் ஏறி இருந்தாலும் கரெக்டாக ஃபயர் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். 18 ஸ்பார்க் ப்ளக்கு கேபிளில் ப்ராப்ளம் இருந்தால் கூட, கேபிள் வீக்காக இருந்தாலோ நம்ம கொடுக்குற பவர் வந்து கரெக்டாக ஸ்பார்க் ப்ளக்கு கொடுக்க முடியலை, அப்போ கேபிள் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். அப்புறம் 19வது ரீசன் பவர் ஸ்டேரிங்கில் ஏதாவது பவர் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது, உள்ள ஆயில் பவர் ஸ்டேரிங்னா ஆயில் சர்க்குலேஷன் சரியில்லை, எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரிக்கல் ஏதாவது வீக்காக இருக்குது, காம்பனட் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் செக் இன்ஜின் லைட் வந்து கண்டிப்பாக எரிஞ்சிடும். அப்புறம் டர்போவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எரியும். டீசல் வண்டியில் பொறுத்தவரை மேக்ஸிமம் டர்போ தான் இருக்கும். டர்போட ஸ்பிண்டில் கட் ஆகிடுச்சு, அப்போ வந்து இன்லெட் ஏர் ஃப்ளோ கரெக்டாக இல்லை, உள்ளே வந்து காற்று வந்து கரெக்டாக போகலை அப்படின்னா பிக்கப் சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி டயத்துலேயும் செக் இன்ஜின் லைட் வந்து எரிஞ்சிடும். அப்புறம் 21வது ரீசன் பார்த்திங்கன்னா ஈஜிஆர் வால்வில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். ஈஜிஆரில் அப்புறம் நிறைய கார்பன் அடைச்சி ஏர் சரியாக போக முடியாமல் அந்த மாதிரி இருந்தாலும் செக் இன்ஜின் ஈஜிஆரில் டோட்டலாக ப்ராப்ளம் இருந்தாலும் அடைச்சிருந்தாலும் எரியும். ஈஜிஆர் பார்த்திங்கன்னா வால்வு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக எரிஞ்சிடும். இது காமனாக பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் காமன் ப்ராப்ளம் இது. அப்புறம் கேஸ் வண்டியாக இருந்ததுன்னா இந்த கேஸுக்கு போகிற ரெகுலேட்ரு சரியாக இல்லாமல் இருந்தாலும் ப்ராப்ளமாக இருந்தாலும் செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வு, அந்த கேஸ் வண்டியிலலாம் சொலினாய்டு வால்வு இருக்கும், அந்த சொலினாய்டு வால்வு ப்ராப்ளம் இருந்தாலும் எரியும். அப்புறம் கேஸ் சிலிண்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எரிய வாய்ப்பு இருக்குது. சிஎன்ஜி பாட்டிலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் எரிய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர எலக்ட்ரிக்கலில் ஏதாவது லூஸ் வரிங்கு
அந்த லூஸ் கனெக்ஷன் கான்டாக்ட் கரெக்டாக லூஸில் இருக்குது, கான்டாக்ட் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது, வயர் இல்லாத எலி கடிச்சு வயர் கட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம செக் இன்ஜின் லைட் வந்து எரியும். இது தவிர இன்னும் 2 ரீசன் இருக்கலாம். மேக்ஸிமம் நான் 25 ரீசன் சொல்லி கவர் பண்ணியிருக்கேன். இதில் எது பிரச்சனை இருந்தால் செக் இன்ஜின் லைட்டு கண்டிப்பாக எரியும். இதுதான் செக் இன்ஜினுக்குள்ள முக்கியமான காரணங்கள். இந்த மாதிரி லைட்டு உங்கள் காரில் எரிஞ்சுது அப்படின்னா செக்-இன் லைட்டு உடனே பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் ஆத்தரைஸ் டீலர் ஒர்க் ஷாப்பில் போனாலும் சரி, பக்கத்தில் லோக்கல் ஒர்க் ஷாப்பில் போனாலும் சரி, அவங்க ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றது அதில் பின் பாயிண்டாக சொல்லிடும். நம்ம இந்த 20-25 காரணத்தினால அந்த செக்-இன் லைட் வந்து எரியும். பட்டு இந்த ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கேனிங் மிஷினில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் என்ன ப்ராப்ளம்ன்றது பின் பாயிண்டாக தெரிஞ்சிடும். அந்த பர்டிகுலர் ரீசனுக்கு உண்டான அந்த காயில் ஆர் கனெக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, சென்சார் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம்னா அது சரியாக போயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.